குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 6, 2025 சனி புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டார்கெட் 70 அப்படின்ற பேரில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இல்லை மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு ஷெடியூல் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி, இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கட்டாயம் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மேக வெடிப்பினால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா தராளி கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமே அந்த கிராமமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா புதஞ்சிருச்சு. ஓகேங்களா? நியூஸில் பார்த்துருப்பீங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம் வீடியோ. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருநங்கையருக்கான சமூக பாதுகாப்பு கொள்கையை வெளியிட்ட 7வது மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாநில திருநங்கையர் கொள்கை வெளியிடப்பட்டு கடந்த ஜூலை 31ஆம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கையை செயல்படுத்திய 7வது மாநிலம். ஓகேங்களா? இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழர் ஆட்சி காலத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கிராமத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் பேசியிருந்ததாக தான் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குன்றனால சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? இல்லை உத்திரமேரூர் வைகுந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தகுதி நீக்க விதிமுறைகள், தேர்தல் நடத்தும் முறைகள், தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் அடங்கிய குழு அமைத்தல், அந்த குழுக்கள் செயல்பாடுகள், தவறிழைக்கும் உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகள் உள்ளிட்ட அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இடம்பெற்றிருக்கு. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்களுக்கான நிபந்தனைகள் மற்றும் வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டில். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய முதுபெரும் தலைவரும் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சருமான எல்கே அத்வானியுடைய பதவி காலத்தை வந்து பார்த்திங்கன்னா விஞ்சி நீண்டகால உள்துறை அமைச்சர் அப்படின்ற பெருமையை வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அடைஞ்சிருக்கிறார். ஓகேங்களா? மத்திய உள்துறை அமைச்சர் பதவியில் வந்து பார்த்திங்கன்னா 2258 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அத்வானி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2256 நாட்கள் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதனை முறியடிச்சிருக்கிறார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீண்டகால பிரதமர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா தற்போதுள்ள பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்தது கலைஞர் பல்கலைக்கழக மசோதா வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அனுப்பியிருக்காரு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பிரித்து முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி பேரில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வேந்தராகவும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் இணைவேந்தராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் துணைவேந்தர் நியமன தேர்வு முறை உள்ளிட்ட அம்சங்களுடன் இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா முன்மொழியப்பட்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. கலைஞர் பல்கலைக்கழகம் எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிலிப்பைன்ஸுடைய அதிபரான பெர்னார்டின் ஆர் மார்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியுடன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா 14 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா? இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே உத்திசார் கூட்டமைப்புக்கான செயல் திட்டம், அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுலாத்துறை, முப்படை பேச்சுவார்த்தை, எண்ம தொழில்நுட்பம், கடலோர காவல் படைகளுக்கு இடையான ஒத்துழைப்பு, தண்டனை கைதிகள் பரிமாற்றம், குற்றவியல் விவகாரங்கள், சட்ட உதவிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இது தவிர ஓராண்டு காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முதல் அந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பிலிப்பைன்ஸ் மக்கள் இந்தியாவுக்கு சுற்றுலா மேற்கொள்ள விசா வந்து பார்த்திங்கன்னா வசதி வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநரான சத்யபால் மாலிக் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. ஓகேங்களா? இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 79. அதாவது ஆர்டிகல் 370 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டுச்சு. இந்த நீக்கத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னராக இருந்தது இவர் தான். ஜம்மு காஷ்மீர் வந்து மாநிலமாக இருக்கும்போது கடைசியாக இருந்த கவர்னரும் இவர் தான். ஓகேங்களா? இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து குவான் ஃபார் சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 செஸ் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஓகேங்களா, சென்னையில் நடக்க இருக்குது. இது ரெஜென்சியில் நடைபெற இருக்குது. தமிழக வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் முதல் முறையாக கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது இது நம்ம நேற்று இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இருந்தாலும் இப்போ சொல்லிடலாம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1303 நீலகிரி வரையாடுகள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கு. தமிழக மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகள் பாதுகாப்பதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் நீலகிரி வரையாடு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள 177 வரையாடுகள் வாழ்விட பகுதியில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் 1303 நீலகிரி வரையாடுகள் இருக்குது. நீலகிரி வரையாடு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 2023. முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கல்லூரி மாணவர்களிடையே தமிழ் மரபையும் தமிழ் பெருமையை பெருமிதங்களையும் உணர்த்தும் மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற திட்டத்தின் கீழ் பண்பாட்டு பரப்பு நிகழ்வுகள் வந்து 2023ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் அண்ணா நினைவு நாளில் பிப்ரவரி 3ஆம் தேதி தொடங்கப்படுது. 2 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 200 இடங்களில் 2000 கல்லூரியை சேர்ந்த 2 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க. அதனுடைய அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடைபெறுது. ஓகேங்களா, மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வு யாருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மரபுகளை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்கிறது. அவ்வளோதான் இதில் இன்ஃபர்மேஷன், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டார்கெட் 70 டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பயன்பெறுங்க. பிசி எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கொஸ்டினே கேட்க முடியாது. ஏன்னா கொஸ்டினோட பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.